போட்டானா இல்லையா? ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. சென்டர் பிளேஸ் இது வேறு. அது வந்து ரொம்ப பார்டர் எல்லை ஓரமாக இருக்கிறதுனால நம்ம இங்கே கட்டலான்னு சொல்லி இங்கே வந்தாச்சு. அப்புறம் வியாபாரம் நம்ம லுங்கி விற்கிறோம் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு, அதனால் இங்கே வந்ததுன்னா வியாபாரம் இங்கே வந்துருச்சு. அப்போ அங்கிட்டு இருந்துச்சு, இப்போ இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. வியாபாரத்தை இங்கே வந்துருச்சு. மக்களும்
அங்கே நார்த் இந்தியன்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் இந்த மோரே அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு. சொல்லுங்க, மசூதி பற்றி ஏதாவது சொல்லுங்க. மசூதி இது 1960 தமிழுக்கு வந்து பர்மாலேருந்து கிளம்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்க பிடிக்க விருப்பம் இல்லாத உணவு இதெல்லாம், அதுவும் அந்த டைம்லாம் வந்து தமிழ்நாட்டிலே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால ரிட்டர்ன் இங்கே பர்மாவுக்கு போகிறதுக்காண்டி வந்தாங்க. எதுக்குனாலன்னா இந்த ரூட் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம ஐஎன்ஏல இருந்திருக்காங்களா தமிழ்காரவங்க, அதனால அந்த காலத்தில் வந்தாங்க இந்த ரூட்டுக்கு. அவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க மூலியமாக இங்கேருந்தும் போகலாம் பர்மாக்குன்னு மணிப்பூர் வழியாக ஃபஸ்ட்டு கொடி ஏற்றினாங்க மொய்ராங்கில். அந்த ஏரியா தெரிஞ்சனால இப்போ அந்த லொக்கேஷன் வந்து திருவிகம் போனோன்னா இங்கே நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அப்படியே இந்தியா அரசாங்கத்தில் சில முக்கியமான தமிழ் ஆளுங்க இங்கே இருந்தனால அந்த டைமில் போஸ்டர்னால அவங்க இங்கேயே இருக்கலாம் நீங்கன்னு சொல்லி இங்கே இருக்க வச்சாங்க நம்மளை. அப்புறம் ஒரு 7-8 குடும்பம் கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கு அங்கிட்டு திருப்பி சேஞ்சஸ் ஆச்சு. அப்படியே அந்த சொந்தக்காரவங்க அந்த ஊருக்காரவங்க பர்மாவில் இருந்தவங்க அப்படியே பழக்கத்தை வச்சுக்கலாம் டிமாப்பூர் மட்டும் வந்து டிமாப்பூரில் குறிப்பிட்ட தமிழ்காரவங்க அங்கே வாழ்ந்தாங்க. வாழ்ந்ததுக்கு அங்கே திருப்பிக்கும் சேஞ்ச் பண்ணி லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி இங்கிட்டு போகலான்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி ஒரு 25,000 பேர் 95 லாஸ்ட் சென்ச்சரி இதில் பண்ணும்போது நம்ம தமிழ்காரங்க கொஞ்சம் வாழ்ந்தாங்க. அப்படியே தான் எவ்வளோ முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க அந்த 25,000 பேர்? 25,000 பேரில் ஒரு முஸ்லீம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்பயே வந்து ஒரு 2,000 குடும்பம் இருக்கலாம். அப்போ தான் இந்த இதை கட்டினாங்க, மசூதியை கட்டினாங்க. மசூதி வந்து 80 அங்கிட்டு கட்டினது. ஏன்னா நம்ம அங்கே இருந்தோம், மணிப்பூரி முஸ்லீம் மைத்தை முஸ்லீம்னு சொல்லுவாங்க. அவங்களோட அட்டாச்சில் தான் இருந்தோம். அவங்க சாப்பிட்ற டைம் நம்ம சாப்பிட்ற டைமு அவங்களோட இருக்கிற நம்மளுக்கு வசதி பத்தாதனால கபர்ஸ்தானை மட்டும் அங்கேயே வச்சு அவர் சொல்லுவாங்க. அது சந்தோஷம் வருது. அவரை தமிழ் இலக்கணத்தை 5 வகையாக பிரித்திருந்தாலும் அதில் முதல் 3 தான் பிகினிங்கில் இருந்தது. எழுத்து, சொல், பொருள். எழுத்து இலக்கணம்னாக்கா தமிழினுடைய எழுத்துக்களை பற்றி, சொல் இலக்கணம் அடுத்து இருக்கிற பொருள் இலக்கணம் அதனுடைய கருத்து அப்படிங்கிறது கிடையாது. மக்களுடைய வாழ்க்கை முறை, அகவாழ்வு, புறவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஒரு மொழியில் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணம் எழுதி வைத்த ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. அதற்கு பிறகு வட இந்திய கலப்பின் காரணமாக யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் போன்றவை வந்தது. யாப்பிலக்கணம் அந்த சொற்பகுதிகளுடைய பொருள்களாக வரும். அடுத்தது அணி இலக்கணம் ஒரு ஆபரணமாக ஒரு தமிழுக்கு ஒரு அணிகலன் மாதிரியாக அணி இலக்கணம் அப்படிங்கிறது வந்தது. ஸோ இந்த எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற 5 வகை இலக்கணமாக தமிழ். நன்றி. முதல்ல சங்க காலம் அப்படின்னு இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து 8 தொகை 10 பாடல் இயற்கையை சார்ந்த ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட பாடல்களாக அது இருக்கு. அடுத்த கட்டத்தில் நீதி நூல் காலம் அப்படின்னு வந்தது. திருக்குறள், நாலடியார் அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தோம்னாக்கா ஜைன துறவிகள் தமிழ்நாட்டில் அவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் அதனுடைய கருத்துக்களும் நாட்டில் அதிகமாக இருந்தது. அடுத்தது காப்பிய காலம் அப்படின்னு வந்தது. குறிப்பாக பார்த்தோம்னாக்கா சிலப்பதிகாரம் அந்த காப்பியம் பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு காப்பியமாக இருக்கும். இப்போ கண்ணகி கோவலன் பிறந்த பகுதி, அவர்கள் திருமணம் செய்து வாழ்ந்தது, அதற்கு அடுத்து அந்த நகரை எரித்ததுக்கு அப்புறமா ஒரு தெய்வம் ஆகியது அப்படின்னு சேர, சோழ, பாண்டியர் 3 இடத்தையும் சேர்ந்தார் போல முழு தமிழகம் என்கிற அடையாளங்கள் எல்லாம் அப்பொழுது. அதற்கடுத்து மிகப்பெரிய காப்பியங்கள் உருவாகாத நிலையில் சிறு காப்பியங்கள் சொல்லிட்டு சில முறைகள் வந்தது. அந்த சிறு காப்பியங்கள் அந்தாதி அப்படிங்கிற இலக்கிய வகைகள், உலா என்கிற மாதிரியான இலக்கிய வகைகள் எல்லாம் அப்போ வந்தது. அந்த காலகட்டத்துக்கு அடுத்தது ஐரோப்பியர்களுடைய வருகை இந்தியாவுக்கு அதிகமாக இருந்தது. அப்போ உரைநடை காலம் அப்படின்னு சொல்லிட்டு உரைநடைகள். இந்த உரைநடைகளுக்கு முன்னாடி உரை ஆசிரியர்கள் காலம் அப்படின்னு ஒன்று இருந்தது.
அது முன்னாடி இருந்த திருக்குறள் சிலப்பதிகாரம் அதற்கெல்லாம் ஒரு தெளிவான உரைகள் அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டம். ஐரோப்பியர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவர்களுடைய நாவல் புது கவிதை என்கிறார் போல பல விஷயங்கள் தமிழ் இலக்கியத்தில் வர ஆரம்பித்தது. இப்போ நவீன இலக்கியங்கள் போன்றவை எல்லாம் தோன்றி தமிழ் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கிற ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்கிறது. ஸோ கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை தன்னை புதுப்பித்துக் கொண்டே தமிழ் இருந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ. குட் மார்னிங். இப்போ நான் இந்தியா பர்மா மியான்மர் பார்டரில் இருக்கேன். ஸோ இந்த பார்டரில் வந்து நடுவில் இந்த பிரிட்ஜ் இருக்கு. சில்வர் கலர் பெயிண்டிங் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுடைய சில்வர் கலர் இந்தியாவுடைய பகுதி. அங்கேருந்து இந்த கோல்டன் கலர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, எல்லோ கலர், அது மியான்மரனுடைய பகுதி. ஸோ கொஞ்சம் தூரம் போனாலே மியான்மர் பார்டருக்கு வந்துடுவோம். இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது, ஹாமில்டன் பிரிட்ஜ். அப்புறமா கொஞ்சம் ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸ் இந்தியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது மெனார் ரிவர். இந்த ரிவர்லலாம் முன்னாடி நிறைய அனுமதிச்சுட்டு இருந்தாங்க நம்முடைய இந்தியர்கள் எல்லாமே பயன்படுத்துறதுக்கு, விளையாடுறதுக்கு, குளிக்கிறதுக்கெல்லாம். பட் இப்போதைக்கு இந்த பார்டரில் ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இயற்கை அழகான முறையிலிருந்து அமைஞ்சிருக்கிற இந்த பகுதி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. முடிவு வச்சுருந்தாங்களா குண்டு போட்டு ஹேஷ்டேக் பண்ணாங்க. First time. How many times did you get? And this is your third time. So,
মা কোথায়? চুল আছে আছে হ্যাঁ
இது குர்காலூட் சந்தேஷ். இதை பற்றி இந்த ஸ்வீட் பர்சன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ये गुड़ कलश संदेश है. ये वाला आपका जो बनता है संदेश, इसमें नॉलेन गुड़ दिया जाता है और इसका अंदर एक छोटा सा लिक्विड रहेगा थोड़ा सा, वो भी नॉलेन गुड़ का रहता है. ஸோ வெள்ளம் உள்ள வந்து ஒரு लिक्विड இருக்கும். वो लिक्विड में क्या रहता है? नॉलेन गुड़, जैगरी. उसके अंदर भी एक जैगरी रहता है. वो ये बस्ती का स्पेशल फूड है.